தந்ததுக்காக கர்த்தரை நான் நன்றி எடுத்துக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்கும்பொழுது அதில் உள்ள அர்த்தங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆண்டவர் ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய அதோடு நம்ம படிச்சுட்டு வரோம். நம்முடைய வாழ்க்கையை வந்து ஆண்டவர் கரத்தில் இருக்கணும். எல்லாத்தையும் அர்ப்பணித்த பிள்ளைகளாக இருந்தோம்னா எத்தனை பிசாசு எத்தனை திட்டங்கள் வச்சுருந்தாலும் அந்த திட்டங்களுக்கு நம்ம வேலை காத்து நம்மளை நடத்துவார்னு சொல்லி நம்ம வசனங்களை எப்போதும் தியானிக்கணும். ஜெபத்தோடு கூட எல்லாவற்றையும் முடிவு எடுக்கும்போது இப்படி வாழ்க்கையில் முடிவு எடுக்க ஏதாவது காரியங்கள் செய்யும்போது செய்யணும்னு சொல்லி நான் அடிக்கடி நம்ம படிச்சுட்டு வரோம். அதில் நம்ம நிலச்சிருந்தோம்னா கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா தடைகளும் நீக்கப்படும். அதனால் நாம் வந்து வசனங்களை தியானித்து ஆண்டவர்கிட்ட ஜெபத்தோடு கூட விசுவாசித்து நாம் வந்து ஜெயிப்போம். ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம ஒவ்வொரு தலைப்பில் நம்ம படிக்கும்போது ஆண்டவர் ஆசீர்வதித்து நம்முடைய வாழ்க்கையில் எது சரி செய்யணுமோ அதை சரி செய்து நம்மளை நடத்துறது அவர் வல்லமுள்ள ஆண்டவராக இருக்கிற அந்த வார்த்தையில் நம்ம தியானிப்போம். ஆண்டவர் பெரிய காரியமே செய்வார். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. ஒவ்வொரு நாளும் நாங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுதும் அந்த வசனங்களை தியானிக்கும் போது எங்களோடு கூட நீ பேசணுமா ஜெயிக்கிற சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளையும் நிறைவாக்க உங்களால் மாத்திரம்தான் முடியும் என்று விசுவாசத்தோடு உங்களிடத்தில் ஜெபித்து நாங்கள் எந்த முடிவையும் எடுக்க எங்களை கற்று தந்திருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேதாமத்துக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்தி அதிகாலையிலே உங்களை தேடுகிற பிள்ளைகளாய் காணப்படவும் உங்களுடைய வார்த்தையை நாங்கள் நிலைத்து நிற்கவும் உங்களுடைய வார்த்தையின்படி செய்யவும் எங்களுக்கு அனுகிரகம் செய்யணுமா ஜெபிக்கிறோம்டா சுவாமி. உங்களுடைய கிருபையினால் எங்களை மூடி மறைத்து ஒரு நாள் காத்து வருகிற தயவுக்காக நன்றி. எத்தனையோ இக்கட்டு நேரத்தில் எங்களை காத்தீங்க, இன்னும் நடத்தி செல்வீங்க. சரியான பாதையில் நாங்கள் செல்ல எங்களுக்கு பாதை காட்டுகிறவராக இருந்து எங்களை வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். வசனங்களை தியானிக்கும் பொழுது எங்களோடு கூட இருந்து எங்களோடு பேசி எங்களை நடத்தி செல்ல உங்களுடைய ஆவியான ஒரு கருத்தில் அர்ப்பணிக்கிறோம், பொறுப்படுத்துகிறோம். நீங்கள் எங்களுடைய பிரசனம் எங்களை தாங்கி வழிநடத்த உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம், பொறுப்படுத்தி வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு சொன்னாங்க ஜெபங்களுக்கு அப்படிதான். ஆமாம். இன்றைக்கு நாம் என்ன தலைப்பில் படிக்க போகிறோம்னா இணங்குதல். இணங்குதல் அப்படின்னாலே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த குடும்பமாக இருக்கலாம், இல்லை ஒரு சகோதர சகோதரிகளாக இருக்கலாம். இப்போ நம்ம நிறைய இந்த கூட பிறந்தவங்களெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னாக்கி அந்த காலத்தில் வந்து 9 பேர் 10 பேர் இருந்ததுனால நிறைய கூட்டு குடும்பங்களாக இருந்து நல்லா ஒரு அன்போடு இருந்தாங்க. இன்றைக்கு அதை பார்க்க முடியறதுனாலும் சில குடும்பங்களை நம்ம பார்க்கலாம். 2 பேர் 3 பேர் இருக்கிற குடும்பங்களை பார்க்கும்போது பார்த்திங்கன்னாக்கி அவங்களும் ஐக்கியமாக இருக்கிறவங்க நிறையா, அதாவது ஒரு குடும்பம் மாதிரியே இருப்பாங்க. இவங்க பிள்ளை யார் அவங்க பிள்ளை யாருன்னே பார்க்காம, அதாவது வேறுபடுத்தி பார்க்காம அந்த மாதிரி நல்லா குடும்பங்கள் நிறையா இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் அப்படி நம்ம இணங்கி அது அவங்களோட கூட ஒருத்தர் அதாவது 2 பிள்ளைங்க இருக்காங்கன்னா 2 பிள்ளைகளுக்கும் வந்து ஒரே குடும்பத்தில் எடுக்க மாட்டாங்க. வேறு குடும்பத்துலேருந்து பொண்ணோ பையனோ எடுக்கும் பொழுது அவங்களுக்குள்ள வந்து வேறுபாடு, அது வளர்ந்த முறை வேறையாக இருக்கலாம், அவங்க தாய் தப்பன் வந்து அவங்கள வளர்த்த முறை வேறு மாதிரி இருக்கலாம், அவங்க பழக்க வழக்கங்கள் சாப்பாடு மற்ற எல்லா காரியங்களுமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். நம்ம இப்போ நான் சாப்பிட்ற மாதிரி நீங்கள் சாப்பிடாமல் இருக்கலாம், உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு பிடிக்காமல் இருக்கலாம். அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரியங்கள் இருக்குது பார்த்திங்களா. அந்த மாதிரி நம்ம வீட்டிலே வந்து இத்தனை காரியங்கள் நம்ம நடக்கும் பொழுது மற்ற நம்ம பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணும்போதோ மற்ற பிள்ளைக்கோ பையனுக்கோ கல்யாணம் பண்ணும்போது அவங்க வெளியேருந்து வரும்போது அவங்க பார்த்திங்கன்னா அவங்க வந்து சிலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாமியார் வந்து மாமியார் அத்தனையே கூப்பிட மாட்டாங்க, அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க. சில பிள்ளைங்க பார்த்துருப்பீங்க நீங்கள். அந்த மாதிரி இணங்குதல்னாலே அவங்களோடு கூட நம்ம இடைப்பட்டு எப்படி இருந்தோம்னா அந்த குடும்பம் வந்து எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். எனக்கு ரொம்ப விருப்பம் என்னன்னாக்கி நம்ம பிள்ளைங்க கல்யாணம் பண்ணாலும் சரி, பையனுக்கு கல்யாணம் பண்ணாலும் சரி, அந்த பிள்ளைங்கள் வரும்போது நாம் பிள்ளைங்களை எப்படி வளர்த்தோமோ, நம்ம பிள்ளைங்களுக்கு எவ்வளோ அன்பு காட்டுதோமோ, அதே மாதிரி வெளியேருந்து வர பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம அன்பு காட்டி அவங்களுக்கு வந்து தாயாக தான் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது எனக்குள்ள மெயின்லலாம் இருக்கும் பாருங்க. எப்பவுமே வந்து நம்மகிட்ட வந்து ஒரு பழகுனாலோ, பிள்ளைங்க வந்து ஒரு வாலிப பிள்ளைங்க வந்து பழகுனாலோ, ஒரு வயசானவங்க வந்து நம்மகிட்ட வந்து ஒரு ஆலோசனை கேட்டாலோ, நாம் வந்து அவங்களுக்கு என்னவா ஆகணும்னாக்கி சின்ன பிள்ளைலாம் இருந்தோம்னாக்கி அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு பாட்டின்னு சொல்லுவாங்க, சிலர் வந்து தாய் அம்மான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வயசுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது பார்த்திங்களா. அந்த மாதிரி நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம அவங்களோட இடைபெற்றணும். நமக்கு சொந்தமாக இருக்கலாம், ஆனால் வந்து நம்மளோட பேசும்பொழுதோ நம்மளோட பழகும்போது அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். அது மாதிரி நீங்களும் நிறைய பேர் அந்த மாதிரி விரும்புகிறவங்க இருப்பீங்க. அந்த மாதிரி இணங்கி அவங்களோட கூட இடைபெடணும். நம்மகிட்ட பழகும் போதே பார்த்திங்கனாக்கி சிலர் சொல்லுவாங்க, நீங்கள் பழகும்போது பார்த்திங்கனாக்கி எப்பவும் ஒன்று போல் இருக்கீங்க, அப்போ வந்து அக்கா அண்ணன் சொன்ன மாதிரியே தான் இப்போவும் சொல்கிறீங்க, ஏதோ நீங்கள் வெளியே போனோடனே ஒரு பழக்க வழக்கங்களும் மாறவே இல்லை அப்படின்னு சொல்லி நிறையா நம்ம ஊர்களுக்கெல்லாம் போனோம்னாக்கி கிராம சைடில் வளர்ந்தது இங்கே வந்து ஏதோ வந்தோடனே பேச்சு மாறிட்டு, நடக்க மாறிட்டு, ட்ரெஸ் மாறிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி
பார்த்து என்னெல்லாம் கேட்பாங்க. ஊருக்கு போனோம்னாக்கி, "என்ன நீ இந்த மாதிரி இருக்க?" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது சிலர் பார்த்தீங்கன்னாக்கி வேறு ஊர்களுக்கு போகும்போதோ, ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டாங்கன்னு வைங்க, அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் எல்லாமே மாறிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து மாறாதவர். அப்போ ஆண்டவர் பிள்ளையா இருக்குன்னா, நாம் வந்து இந்த மாதிரி மாறி அந்த மாதிரிலாம் உலகத்துக்கு ஏற்ற வேஷம் தைச்சிக்கலாம் அலைய வேண்டியதில்லை. எப்போவுமே ஒன்று போல் இருந்துட்டோம்னாக்கி நம்ம அது ஆண்டவருக்கு பிரியமான காரியம். அதனால் நம்ம ஒரு வீட்டிலே வந்து ஒரு குடும்பத்திலே இவ்வளோ காரியங்கள் நம்ம செஞ்சு இணங்கி போனால் தான் அவங்க பிள்ளைங்கள்லாம் நம்ம சந்தோஷமாக நம்மளை வச்சுப்பாங்க. நம்ம வயசான காலத்தில் பார்க்கும்பொழுது சந்தோஷப்படலாம். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவரோடு கூட இணங்கி இருந்தால் தான், அவரோடு கூட நம்ம ஜெபிக்கிறதுல மற்ற எல்லா காரியத்திலும் அவரோடு கூட இடைப்பட்டு இருக்கும்பொழுது தான் நம்ம வாழ்க்கையும் வந்து ஆண்டவரால் கெட்டப்பட முடியும். ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்து ஆண்டவருக்கு ஏதோ நம்ம செய்யணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கணும்னு சொன்னேன் பாருங்கள். அந்த மாதிரி நம்ம முடிவெடுத்து, ஆண்டவரே நீங்கள் எங்களை கொண்டு என்ன நோக்கம் வச்சுருக்கீங்களோ அதை நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம தைரியமாக கேட்க முடியும். அப்போ அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவருக்கு எதையுமே நம்ம அவர்கிட்ட கேட்காம நம்ம பாடி இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு அப்புறம் போய் நம்ம அழுதுனோம்னாக்கி அதனால் பிரயோஜனம் இல்லாது. நமக்கு கஷ்டங்கள் அனுபவிச்சு தானே ஆகணும். அந்த மாதிரி இருக்கும். அதனால் எந்த முடிவு எடுத்தாலும் ஆண்டவர்கிட்ட கேட்காம நீங்கள் எந்த முடிவும் எடுக்காங்க. வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் ஆண்டவர் வந்து செய்து முடிக்க முடியும்னு சொல்லி விசுவாசத்தோடு அந்த காரியங்களை நீங்கள் செய்யுங்க. இந்த இணங்குதல்னாக்கி என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னாக்கி பாருங்கள், ரோமர் 12:16 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, ரோமர் 12:16 வசனத்தில் ஒருவரோட ஏக சிந்தை உள்ளவராக இருங்க. நாங்கள் இப்போ சொன்ன பாருங்க, குடும்பத்தில் அப்படியே ஒரு சிந்தனை, இப்போ பிள்ளைங்களுக்கு என்ன வருதோ அதை நம்ம வந்து சரின்னு நமக்கு ஒத்துக்கலைனாலும் கூட நம்ம ஏற்றுக்கலாம். அதாவது இது வேணும், இது தேவை அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னாக்கி அதுக்காண்டி ஏற்றுக்கலாம். அது வந்து நம்ம அப்படி இருக்கும். ஒருவரோட நம்ம ஏக சிந்தனையோட இருந்து மேட்டுமையான விலை சிந்தியாமல், நமக்கு தான் எல்லாம் தெரியும், நம்ம சொன்னதை எல்லாம் கேட்கணும்னு சொல்லி பிள்ளைங்களை அடிமைப்படுத்தி நம்ம பேசவே கூடாது. எந்த காரியத்தையும் எல்லா காரியத்திலையும் பாருங்கள், பிள்ளைங்களை வந்து ஒரு சரியான காரியத்தை செய்ய போகும்போது நம்ம வந்து தடை பண்ணக்கூடாது. அவங்களுக்கு சரியில்லாமல் வேறு ஏதாவது அவங்களுக்கு நமக்கு இது சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல வேண்டிய காரியங்கள் இருந்தால் அதை வந்து சொல்லி நம்ம பிள்ளைங்களுக்கு திருத்தலாம். எல்லாவற்றுக்கும் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த மேட்டுமையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அதை சிந்தியாமல் சிந்திக்கவே கூடாதான், நம்ம தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி சிந்திக்க கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத கேட்கணும். தாழ்மையானவர்களுக்கு இணங்கு. இப்போ தாழ்மைனா பாருங்கள், நான் சொன்னோம்ல, பிள்ளைங்க மாதிரி நம்ம பார்க்கும்போது அந்த பிள்ளைங்களும் வந்து நம்ம அம்மா மாதிரி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்பாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி குடும்பங்கள்ல அப்படி இருக்கும்போது நம்முடைய தகப்பன்கிட்ட நாம் அர்ப்பணிக்கும் பொழுது அந்த இந்த தாழ்மை உள்ளவர்களுக்கு இணங்கிருங்கன்னு சொல்லியிருக்கதை நீங்கள் பண்ணால், தாழ்மைன்னா என்னென்னா, நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, என்கிட்ட ஒருத்தர் சொன்னால், தாழ்மைன்னா நீங்கள் கிறிஸ்தவங்களாக இருக்கீங்க, அவங்க ஆண்டவர் வந்து தாழ்மைன்னா ஒரு கணத்தில் அடித்தோம்னா மறுகணத்தை காட்ட சொன்னார், அதுதான் தாழ்மை அப்படின்னு சொன்னார். அப்படி இல்லை. தாழ்மையை பற்றி உங்களுக்கு தெரிய வச்ச இல்லை. தாழ்மைன்னா என்னது, ஆண்டோடைய காரியத்தில் நீங்கள் கரெக்டாக இருக்கணும், அப்படியே வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காரு. வெளியே ரோட்டில் போகிறவங்கெல்லாம் அடி உதவாங்க அப்படின்னு சொன்னால் பவுலே வந்து சொல்லியிருக்காரு. சும்மா அடிக்க போனோம்னாக்கி என்ன நான் தப்பு செஞ்சேன்னு சொல்லியிருக்காரு, ஆண்டவரே சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி சரியான, அதாவது வேத வசனங்களை படிக்கும்பொழுது ஏதோ ஒன்று படிச்சுட்டு இப்படி நீங்கள் இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நாம் வந்து இந்த மாதிரி தாழ்மைன்னா என்னது, தாழ்மையோட தேவன் கிருபை அளிக்கிறார். அப்போ 5:5 பார்ப்போம். இது நிறைய அவங்களுக்கு வசனம் தெரிஞ்சது தான். அதனால நான் வந்து இதை வேதத்துலேருந்து நான் படிக்கலை. அந்த காரியங்களில் நாம் வந்து தாழ்மைனா ஒரு மனுஷனுக்கு வர்ற எப்படி வரும் அப்படின்னு சொன்னோம்னாக்கி, அவருடைய அந்த ஆண்டுடைய வார்த்தையை வாசிக்காங்க பார்த்தீங்களா. வாசிக்கிறது மாத்திரம் இல்லை, அதை கடைபிடிக்கணும், அதுபடி நம்ம நடக்கணும், இதை பின்பற்றணும் அப்படின்லாம் நாம் இருந்தோம்னா தான் அந்த ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள் நம்ம செய்தோம். அதனால் தாழ்மை நமக்கு வந்திருக்குன்னு சொல்லி நமக்கே தெரியும். ஆண்டவருக்கு பிரியமான வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தாலே அதுதான் தாழ்மை. அந்த தாழ்மையை நாம் வந்து ஒரு மனுஷங்கிட்ட நம்ம கற்றுக்கொள்ள முடியாது. தாழ்மையாக நடக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் வந்து அந்த தாழ்மை வந்து நாம் வந்து எப்படி கற்றுக்கணும்னா, ஆண்டுடைய கிருபையினால தான் நம்ம தாழ்மையை நாம் கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறத இந்த வேத வசனத்தின் மூலமாக நாம் படிக்கும். இப்போ நாம் வந்து வசனங்களின் மூலமாக நிறைய படிக்கும்போது நமக்கு வந்து இந்த அர்த்தங்கள்லாம் புரியும்னு சொல்லி நம்ம படிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா, தாழ்மைகளுக்கு இணங்குங்கள், தாழ்மைகளுக்கு கிருபை அளிக்கிறார். தாழ்மைகளுக்கு கிருபை அளிக்கிறாருன்னா, தாழ்மையாக யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் கிருபை அளிக்கிறார் அப்படிங்கிறதுக்கு நம்ம வசனங்களை நம்ம படித்தோம்னாக்கி நிறைய காரியங்கள் இருக்குது, அதை நம்ம படிக்கலாம். ஆனால் வந்து பாருங்கள், பவுல் எடுத்துக்கிட்டோம், நம்ம ஊழியக்காரர் ஒரு ஆளை எடுத்துக்கலாம். நம்ம நிறைய மிஷினரிகள்லாம் அப்படி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நம்ம வேதத்தை படிக்கிறதுனால வேதத்தில் உள்ள ஒரு கேரக்டரை எடுத்து நம்ம படித்தோம்னாக்கி நமக்கு வந்து இன்னும் நல்லா அதிகமாக ஆண்டவரோடு கூட இடைபட முடியும்னு சொல்லி நம்ம படிக்கலாம். பிலமோன்னு சொல்லி ஒரே ஒரு அதிகாரம் இருக்குது. நீங்கள் படிச்சிங்கனாக்கி உங்களுக்கு வந்து பவுலாகிய நான் முதிர் வயது உள்ள அந்த ஃபுல்லாக நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். இவர் வந்து அவருக்கு வந்து லெட்டர் எழுதுவார்.
யாருக்கு இந்த ஒனேசிமுக்கு சப்போர்ட் பண்ணி எழுதுகிற மாதிரி தான் எழுதுறாரு. அவரை வந்து நான் அனுப்புதேன். அவனை வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அடிமை மாதிரி நடத்தக்கூடாது. அவனை வந்து பிள்ளை மாதிரி நான் என்னுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறது நீங்கள் பார்க்கலாம் பாருங்க. நான் வந்து நான் பெற்ற பிள்ளை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இப்போ மனுஷன் எல்லாருமே அப்படி ஒன்றும் சொல்லவே மாட்டாங்க. இவர் வந்து பாருங்கள், நீ செய்யத்தக்கதாக உமது கடமை என்பது கிறிஸ்துவுக்கு நான் துணி இருக்கலாம். அப்படியே அன்பின் நிமித்தம் தான் நம்ம அன்றாடுதேங்க. அப்போ அந்த அன்பின் நிமித்தம் தான் அவர்கிட்ட பேசி அவருக்கு வந்து சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கோம். பாருங்க, இவன் வந்து பிரயோஜனம் இல்லாமல் இருந்தானோ, இந்த பிரயோஜனம் இல்லாமல் ஒரு அடிமையாக இருந்த ஆள், அந்த ஆளை நீ எப்படி நடத்தணும்னு ஒரு மனுஷனுக்காண்டி எழுதுகிற கடிதம் தான் இது. 10வது வசனத்தை பார்த்தா என்னவென்றால், கட்டப்பட்டு இருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன் அப்படின்னு சொல்லி பேசி எழுதுறாரு. அப்போ வந்து அன்பினால் தான் எழுதுறாரு. கடிதம் எழுதும்போது பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் நீ அடிமையாக அவனை நடத்தாத, அவனை வந்து நான் அனுப்புதேன், அவனை வந்து நீ பிரயோஜனம் உள்ளவனா இல்லாமல் இருந்தாலும் அவன் வந்து என் ஊழியத்தெல்லாம் செய்கிறான், அதனால நீ வந்து அவனை நடத்து அப்படின்னு சொல்லி ஆண்டவர் செய்கிறார். நிறைய நன்மைகள் செய்ய அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து இவர் வந்து எழுதுறத நீங்கள் நிறைய இடத்துல படித்து பார்த்தீங்கன்னாக்கி அவருக்காண்டி என்னென்னலாமோ சொல்லி அவர் வந்து எழுதுறத பார்க்கும். தனக்காண்டி எதுவுமே கிடையாது. அவன் வந்து ஆண்டவர் வந்து எப்படி நடத்தணும், அடிமையாக இல்லாமல் அவனை வந்து நல்லா நடத்து அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். 21 பாருங்கள், நான் சொல்லுகிறதிலும் அதிகமாய் செல்வீர் என்று அறிந்து இதற்கு நீர் இணங்குவீர் என்றும் நிச்சயித்து உமக்கு எழுதுகிறேன். அப்போது இந்த மனுஷன் வந்து பெரிய வசதி உள்ள வசதி படைச்சவங்கிட்ட நாம் வந்து என்ன செய்தோம், விண்ணப்பம் கேட்கும். விண்ணப்பம் பண்ணும்போது நம்மளே ஒரு வசதி உள்ளவங்ககிட்ட ஏதோ ஒரு நம்ம உதவி கேட்கும் பொழுது அவங்ககிட்ட இன்னும் எப்படி எழுதுவோம், அந்த மாதிரி எழுதி தாழ்மையை பார்த்து எழுதி அன்பை காட்டி அவர் வந்து இதை விட மேலே செய்வேன்னு சொல்லி தெரியும். நான் சொல்லதுக்கு முன்னாடி நீர் செய்வேன்னு தெரியும். அப்படி இருந்து நான் உங்கள்கிட்ட ஜெபிக்கேன், உங்கள்கிட்ட கேட்கேன், விண்ணப்பம் பண்ணுதேன், எப்படியாவது நீங்கள் உதவி செய்யுங்க இந்த மனுஷனுக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத பார்க்கணும். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் வந்து ஒரு மற்றவங்களுக்கு உதவி செய்ய போகிறோம், ஏதோ ஒன்று நம்ம செய்யணுங்கும்போது இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து உதவி செய்கிற பிள்ளைங்களாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத பவுல் வந்து எழுதியிருக்காரு பாருங்கள். அந்த ஃபுல்லாக அந்த அதிகாரத்தை படிங்க. ஒரு 25 வசனம் தான் இருக்குது. அந்த வசனத்தை பூரா படிச்சிங்கன்னாக்கி அது மூலமாக நிறைய காரியங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கற்றுருவார். நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நடக்கணுங்கிறது பெரிய காரியம் இது. இந்த அடிமையாக இருந்தாலும் சரி, அவர் ஒன்றுக்கும் உதவாமல் போனாலும் சரி, நீங்கள் மிஷினரி கதையில் தான் நீங்கள் இதெல்லாம் படிக்க முடியும். தான் பிள்ளை மாதிரி வளர்த்து அதுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, வேலை வாங்கி கொடுப்பாங்க, வீடு கட்டி கொடுப்பாங்க, எல்லாமே செஞ்சு அவங்கள ஊழியம் செய்ய வச்சு அவங்கள ஆசிரமமாக வச்சுருக்கிறது நிறைய பேர் நம்ம மிஷினரிலாம் பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி இவரும் வந்து அந்த மாதிரி தான் காரியங்கள் செஞ்சுருக்காரு. அப்படி நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காரு, நம்ம வந்து எப்படி அவங்களோட கூட இணங்கி இருக்கோம், நம்ம மற்ற பிள்ளைங்களோட இணங்கி இருக்கோம், மற்ற குடும்பங்களோடு எப்படி இருக்கோம், அவங்கள நடத்துறதுக்கு எப்படி ஆண்டவர் நம்மளை நடத்த போகிறாரு, நாம் வந்து எப்படி நடத்தப்படணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ளணும். அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது தான் நம்ம தாழ்மையாக இருக்குது. தாழ்மையாக இருந்து அவங்க வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்கிறவங்க அதுதான் தாழ்மைன்னா ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்லி செய்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி செய்கிற பிள்ளைங்கள நாம் இருக்கணுங்கிறத முதலாவது நம்ம இந்த காரியங்களில், இந்த பவுல் சொன்ன காரியங்களில் அதுதான் நம்ம செய்கிறோம். அதுதான் தாழ்மையுடைய. யாருக்கும் தாழ்ந்து ஏதோ அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டு கீழ்ப்படியணும் அப்படிங்கிறதெல்லாம் கைவிடாங்க. வேத வசனத்துக்கு முதலிடம் கொடுத்து நம்ம அந்த வார்த்தையின் மூலமாக நம்ம நடந்தோம்னாக்கி அதுதான் தாழ்மை. அந்த தாழ்மைக்கு நம்ம ஆண்டவர் கிருபை தருவார். அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு நாம் இந்த வாழ்க்கையில் இந்த பாருங்கள், எத்தனை குறைவுள்ள எவ்வளவு பிரச்சனையில் இருந்த ஒரு அடிமை மனுஷன் வந்து எப்படி நடத்தணும்னு சொல்லி அவர் வந்து சுவாரசு பண்ணிட்டார் பார்த்தீங்களா. அந்த மாதிரி நம்மளும் வந்து இருக்கிறதுக்கு நம்ம மற்ற பிள்ளைங்களுக்கு எப்படி செய்கிற பிள்ளைங்களா நம்மளை நடத்தணும்னு சொல்லி நம்ம ஜெயிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த தாழ்மைன்னா இன்னும் இந்த தாழ்மை அப்படிங்கும்போது நிறையா வசனங்களை நம்ம படிக்கலாம். தாழ்மையாக இருந்தவங்களை பற்றி நிறையா படிக்கலாம். அவர் வந்து இன்னொரு மனுஷனுக்கு உதவி செய்கிறதுக்காண்டி அவர் வந்து அன்பாக கேட்டார். அதிகமாக செய்கிற மனுஷன்கிட்ட கேட்டு அவர் வந்து சிபாரிசு பண்ணார். அந்த மாதிரி இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த வசனத்தை நான் எடுத்து நம்ம படிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, தாழ்மையாக இருந்தது யார் அப்படின்னோம்னாக்கி நம்ம ஆண்டவரை தவிர வேறு யாருமே தாழ்மையாக இருந்தது. ஏன்னா மனுஷங்க உலகத்தில் வாழ முடியும், இதெல்லாம் செய்ய முடியும் செய்ய முடிஞ்சது தான் ஆண்டவர் சொன்னார். செய்ய முடியாத எதுவுமே சொல்லலை. நீங்கள் எப்படி தாழ்மையாக இருக்க முடியும், எப்படி பரிசுத்தமாக இருக்க முடியும், எது இருக்க முடியுமோ அதுதான் சொன்னார் ஆண்டவர். அதை நம்ம செஞ்சோம்னாலே போதும். ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செஞ்சு நம்ம வந்து அநேக காரியங்களில் மற்றவங்களுக்கும்
அந்த தாழ்மையை கற்றுக் கொடுக்க முடியும். ஆண்டவர் வந்து ஆண்டவரோட இணங்கி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வசனங்கள் மூலமாக சொல்லும் பொழுது அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. அவங்களும் அந்த வாழ்க்கையில் ஆண்டவரை நேசிக்க பிள்ளைங்களா அநேக பிள்ளைகளை எழுப்ப ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துவார். இப்போ ஆண்டவர் தான் முதலாவது நமக்கு முன்மாதிரி. பிலிப்பியர் 2:22-8 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி மரண பரியந்தம் நம்மளை அவரை வந்து தாழ்த்தினாருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ இயேசு கிறிஸ்து வந்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றதுக்கு தான் வந்தார். கடைசி வரை அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு பிசாசு ஜெயிச்சார். பிசாசு வந்து என்ன செஞ்சான், இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லி சொன்னான். மரித்தார், அவ்வளோதான் முடிஞ்சதுன்ட்டு. ஆனால் மரித்து உயிரோடு எழுப்பி அவர் மூலமாக தான் பாவங்கள் உலகத்தில் எல்லா அக்கிரமும் எல்லாமே ஒன்றுமில்லாமல் பண்ணி அவர் வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறது பிதா அனுப்பின சித்தம். அந்த திட்டத்தின்படி நடக்கிறதுக்கு அவர் கடைசி வரை அவர் வந்து தன்னை தாழ்த்தினார். எத்தனை தாழ்த்தினார்னு சிலுவையில் நாம் பட்ட காரியங்களெல்லாம் நம்ம படித்து பார்க்கும்போது மனுஷங்க படக்கூடாத காரியங்கள்லாம் அவர் வந்து பாவத்தை சுமக்கிறதுக்காண்டி செஞ்சார். தன்னை தாழ்த்தினார்னா ஆண்டவர் பிதாவுக்கு தாழ்த்தினார். பிதாவுக்கு தாழ்த்தினால அவர் எல்லா நாமத்துக்கும் மகிமையை கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு பிரசனத்தை வந்து அவருக்கு உயர்த்தினார். அப்போ அவர் உயர்த்ததுக்கு தான் அவர் அவர் வார்த்தைக்கு தான் அந்த கீழ்ப்படிஞ்சு தாழ்த்தினாரே வெளியே மற்ற எந்த காரியங்களையும் உலக காரியங்களையும் நம்ம உலகத்தில் வாழ்ந்தார். உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் எந்த இடத்துலையுமே தாழ்ந்து அவர் என்னமோ போனார் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. தாழ்மைங்கிறதே வந்து வார்த்தை மூலமாக நடக்குது. அவர் பிதாவின் சித்தத்தின்படி செய்துக்கு வந்ததை அப்படியே கடைசி வரை தாழ்த்தி அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த வார்த்தை மூலமாக பிசாசை ஜெயிச்சாரோ அதுபோல் நம்மளை தாழ்த்துறது ஆண்டவருடைய வார்த்தைக்கு தாழ்த்தி அவர் பிசாசை எப்படி ஜெயித்தாரோ வார்த்தையின் மூலமாக அது மூலமாக நாமளும் பிசாசை ஜெயிக்கிறதுக்கு நம்மளை கற்றுத்தரதுக்கு ஆண்டவர் முன்மாதிரியாக வாழ்ந்து சென்றிருக்காரு. அதை நம்ம செய்யணும். அதுதான் தாழ்மையாக இருக்கணும்னாக்கி வார்த்தை ஆண்டருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அப்படியே நம்ம செய்கிற பிள்ளைங்களாகவும் நம்மளை நடத்துறதுக்கு ஒப்பு கொடுக்கணும். இயேசு எப்படி ஒப்பு கொடுத்துருந்தாரோ பிதா கையில் அந்த மாதிரி நாமளும் வந்து அவருடைய கருத்தில் அர்ப்பணித்து நம்ம தாழ்மையாக இருக்கிறதுக்கு எங்களுக்கு தாழ்மையை கற்றுத்தாங்கன்றவரை உங்களோட இணங்கி இருந்தால் நீங்கள் வந்து தாழ்மையாக இருக்கணும்னு சொல்லிங்க. தாழ்மையாக இருக்கிறவங்க கிருபை தரேன்றிருக்கீங்க. அந்த இலவசமான கிருபையை பெற்றுக்கொண்டு நாங்கள் உங்களோட இணைஞ்சு நாங்கள் வாழறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கி லூக்கா 1:38 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி மரியாள் அதாவது இயேசுவின் வளர்ப்பு தாய் தான் பெற்றாங்க. வளர்ப்பு தாய் அதாவது அவங்களால உருவாகினது கிடையாது. அதனால வளர்ப்பு தாயின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த வார்த்தையில் அவங்க வந்து உனக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கி அவங்க வந்து அதை ஏன்னா விசுவாசிக்கிறதுக்கு வந்து எந்த விதமான காரியமும் இல்லாதனால அவங்க வந்து விசுவாசிக்க மாட்டாங்க. அதனால் வந்து தவறுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த நாட்களில் வந்து பார்த்திங்கன்னாக்கி எந்த நாட்கள்லையுமே கணவன் இல்லாமல் குழந்தை பிறக்கணுங்கும்போது அது வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். அவங்களெல்லாம் பார்க்குற ஒரு விதமே வந்து ஒரு இதாக அசிங்கமாக பேசுறதுக்கு எல்லாமே வாய்ப்புகள் இருக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி காரியங்கள் தான் இந்த மரியாள் வந்து ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு யாரை தேர்ந்தெடுக்கணும்னு வச்சுருக்கும்போது எல்லோரும் ஜெபிக்காங்க. அதில் இந்த அம்மாவும் ஜெபிக்கிறத நம்ம பார்க்கோம். இந்த லூக்கால முதலாவது இடத்துல 38வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி அதற்கு மரியாள் மேலெல்லாம் நிறையா தூதன் பேசுகிறத நீங்கள் எல்லாம் இது படித்த வசனங்கள் தான், அதனால் நான் படிக்கலை. 38வது வசனம், அதற்கு மரியாள் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றார் அப்படின்னு சொல்லி நம்ம தேவதூதன் பேசும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க நான் வந்து அடிமைன்றாங்க. அப்போ வந்து எப்படி ஒப்பு கொடுக்காங்கன்னு பாருங்கள். ஆண்டவருடைய பிள்ளையா இப்போ வயிற்றில் சுமக்கிறதுக்கு ஒரு அடிமை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அவங்களுடைய வார்த்தையிலே பாருங்கள் எவ்வளோ ஆண்டு கீழ்ப்படிஞ்சு தன்னை வந்து தாழ்த்துறாங்கங்கிறத நம்ம பார்ப்போம். அவர் வந்து தாழ்த்துறவனுக்கு கிருபை கொடுக்குறாருன்னா அப்படி தாழ்த்தி நம்ம ஆண்டவருக்குன்னு அர்ப்பணித்து ஆண்டவருடைய பிள்ளையை சுமக்கிறதுக்கு வந்து இவங்க ஒப்பு கொடுக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். அப்போ வந்து அடிமையாக இருக்கிறதுக்குன்னு சொல்கிறாங்க. ஆண்டவருக்கு அடிமை அப்படிங்காங்க. அப்போ ஆண்டவருக்கு அடிமைன்னா ஆண்டவர் வார்த்தைக்கு எல்லாத்துக்கும் இப்போ அடிமைனாலே என்ன சொல்லுவாங்க, அவன் வார்த்தைக்கு எல்லாத்துக்கும் கீழ்ப்படியணும். ஒரு அடிமையாக விலைக்கு வாங்கிட்டு பார்த்தீங்கன்னாக்கி அவன் சொல்கிறதுக்கு தான் கீழ்ப்படியணும். மற்ற எதுவுமே இவங்க சொந்த விருப்பத்தின்படி செய்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, செய்யக்கூடாது அப்படிங்கிறது அவங்க சட்டம். அப்போ அடிமை அப்படிங்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த அம்மா சொன்ன வார்த்தையில் ஒரு அடிமைங்கிற ஒரு வார்த்தையில் எல்லாம் உங்களுக்கு தான் சொந்தம், நான் வந்து எல்லாமே உங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து அர்ப்பணிக்கிற பிள்ளையாக மாற்றுறாங்க பார்த்தீங்களா. அது ரொம்ப நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். அப்போ ஆண்டவருக்கு அடிமையாக இருக்கணும், எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கணும். நீங்கள் சொன்னபடி தான் எல்லாமே எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கணும். ஆண்டவரே எங்களுடைய விருப்பத்தின்படி எதுவுமே கிடையாது. இந்த மாதிரிலாம் வந்து சொன்ன வார்த்தையை நீங்கள் வந்து தியானிச்சிங்கன்னா அதில் நிறைய காரியங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கற்றுத்தருவார்.
அப்படி ஒப்பு கொடுக்காங்க. உங்களுக்கு உங்களுக்கு தான் சொந்தம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அர்ப்பணிக்கிற ஒரு பிள்ளைங்களா நாமளும் வாழ்க்கையில் இருக்கணும். அதுக்கு அடுத்தது 48வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அதில் ஒரு பெரிய காரியங்களை ஆண்டவர் செஞ்சிருக்காரு. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். பாருங்க எப்படி ஒரு ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் வந்து வச்சிருக்காருன்னு பாருங்க. பாக்கியவதின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்றா மாறக்கூடிய பெண் அப்படின்னு சொல்லி சொல்றதை நம்ம பார்க்கோம். அப்போ பாக்கியவதினா எல்லாத்துலேயும் நீங்கள் பாக்கியம் பெற்று வாழ்வீங்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அதில் நிறைய ஆசீர்வாதம் தான் இருக்குது. அந்த ஆசீர்வாதத்தை அவங்க கஷ்டப்பட்டாங்க. ஆனால் ஆண்டவரை பிறக்கிறதுக்கு அவங்க சுமக்கிறதுக்கு அந்த ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்ததே வந்து அவங்க வந்து பெரிய அடிமைக்கு வந்து என்ன செஞ்சாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அடிமையாக இருந்து நான் தாழ்த்தினேன், நான் ஆண்டவர்கிட்ட தாழ்த்தினேன், அதனால் ஆண்டவரை பெற்றெடுத்து அவங்கள வளர்க்கக்கூடிய ஒரு காரியங்களை வந்து ஆண்டவர் எனக்கு அந்த சிலாக்கியத்தை தந்தார்னு சொல்லிட்டு அவங்க வந்து தாழ்த்துறாங்க. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை நாட்களில் நம்ம தாழ்த்திருக்கோம். நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், இந்த மரியாள் தாழ்த்துனாங்க பாருங்கள். எவ்வளோ நம்மளை மாதிரி மனுஷனாக பிறந்து வாழ்ந்தவங்க தான் அவங்களாம் எப்படி ஒரு அவமானம் அதெல்லாம் வந்துக்க தான் செய்யும். எல்லாத்தையும் இது பண்ணி பாருங்கள், ஆண்டவரை சுமந்து பெற்றெடுத்து அவங்கள வளர்த்து அவங்க மறிக்க வர பாருங்கள். ஆண்டவர் சிலுவையில் மறிக்கும்போது கூட முன்னாடி நின்று பார்த்துட்டு அழுதுட்டு இருந்தவங்க. அப்படி வாழ்க்கையில் எத்தனை அனுபவிச்சிருப்பாங்க. நாம் வந்து நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு ஊசி இன்ஜெக்ஷன் போடுறாங்கன்னு வைங்க, அதே நம்ம பார்த்தோம்னாக்கி பயப்படுவோம். அப்போ அவர் வந்து சிலுவையில் ஆணி அரிச்சு ரத்தம்லாம் போய் எல்லாம் அவர் வந்து மறிக்கும் பொழுது எப்படி இருந்திருக்குன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். நம்முடைய அந்த தாயின் ஸ்தானத்துலேருந்து நம்ம பார்த்தோம்னாக்கி ரொம்ப அது கொடூரமான அது தான் பார்த்துருங்க. அப்போ அந்த காரியங்கள்லாம் நடக்கும்னு சொல்லி முன்னாடியே அவங்களுக்கு வந்து நான் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார், சிமியன் சொல்லுவார். அப்போது ஒரு பட்டயம் சொன்னோம்னாக்கி அந்த இதெல்லாம் உனக்கு நடக்க போகுதுன்னு சொல்லி அவங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. தெரிஞ்சுக்கிட்டாலும் ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சிட்டாங்க. அடிமைன்னு சொல்லி அர்ப்பணிக்காங்க, தாழ்த்துறாங்க. அந்த தாழ்மை நமக்கு இருக்கணும். அதுக்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ நடந்துக்கலாம். ஆனால் வந்து இந்த காரியங்கள் செய்யும் பொழுது ஆண்டோடைய இயேசுவை பிறக்கிறதுக்கு அவங்க வளர்க்கும் போது எல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னாக்கி அந்த காரியங்களை அவங்க வந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு அர்ப்பணித்து ஆண்டவருக்கு முழுவதுமாக தாழ்த்துறாங்க. தாழ்த்துறதுனால அந்த நிறைய இது முதல் உனக்கு எல்லா சந்ததியும் உன்னால ஆசீர்வதிக்கப்பட்டு பாக்கியதுன்னு சொல்லுவாங்கன்னு சொன்னதுனால தான் இப்போ வந்து அது வந்து ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்று தான். ஏன்னா வந்து ஆண்டுடைய பிள்ளையாக பிறக்கிறதுக்கு அவங்கள வளர்க்கறதுக்கெல்லாம் ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்ததுனால அவங்க வந்து போற்றப்படக்கூடியவங்க தான். அவங்கள வந்து ஆண்டவர் வந்து இதெல்லாம் செஞ்சார், இவங்க இதெல்லாம் தாழ்மையாக இருந்தாங்க, இதை வளர்த்தாங்க அப்படிங்கும்போது அவங்கள வந்து நம்ம வந்து இது எல்லாத்துக்கும் வந்து பாருங்கள், நம்ம ஒரு பிள்ளைங்களை வளர்க்கும்போது நல்லா வளர்த்துருந்தா பாரு உங்கள் பிள்ளை எப்படி வளர்த்துருக்க, நல்லா வளர்த்துருக்க, அதனால் பாரு நிறைய பேருக்கு ஆசிரமமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு வந்து சந்தோஷம் இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து என்ன செய்கிறாங்க, வாழ்த்துறாங்க. நீங்கள் இப்படி வளர்த்துருக்கீங்க, நல்லா வளர்த்துருக்கீங்க அப்படிங்காங்க. அது வந்து நம்ம அதை வாழ்த்தல் மட்டும்தான் நமக்கு சொந்தமே வழிய நமக்கிட்ட வந்து ஏதோ ஒரு சக்தி இருக்குது, நமக்கு ஏதோ நம்மளால் நடக்கும் அப்படிங்கிறது வந்து சரியான காரியம் கிடையாது. அவங்களே சொல்லலை, அதை சொல்லலை, நாம் சில செய்கிறாங்க. அதனால ஆண்டவர் வந்து அதை அங்கீகரிக்கலை. ஆண்டவர் வந்து அங்கீகரித்தது என்னென்னா அவங்க வயிற்றில் பிறக்கணும், அவர் வளர்க்கணும் அப்படிங்கிறது ஒரே நோக்கம்தான். அது மாத்திரம்தான் நம்ம செஞ்சாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் ஊழியத்துக்கு வந்த பிறகு ஸ்திரீன்னு தான் கூப்பிடுதாரு, அம்மானு கூப்பிடவே செய்யலை. அப்போ வந்து ஆண்டவருக்கும் தெரியும், அந்த அம்மாவுக்கும் தெரியும் எப்படி வளர்ந்தாங்க அப்படின்ட்டு. அவர் வந்து அந்த அம்மாவும் வந்து இந்த இயேசு வந்து அந்த மாதிரி கட்டாயப்படுத்தவும் இல்லை. ஏன்னா எதுக்கு பிறந்தாரு அப்படிங்கிறது அந்த அம்மா தெரிஞ்சுட்டு தான் பிறந்து வளர்த்தது எல்லாம் இருந்ததுனால அவங்க ஒன்றும் சொல்லலை. நம்ம சிந்தனைகளில் வர்றதில் சிலர் செய்கிறாங்க. அது ஆண்டவருடைய கரத்தில் நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கணும். அவங்க வந்து போற்றக்கூடியவங்க தான் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இதை நம்ம ஏற்றுக்கலாம். அவங்க வந்து அந்த ஆண்டவருடைய ஸ்தானத்துக்கு வந்து கொண்டாடக்கூடாது அப்படிங்கிறது தான். ஏன்னா மனுஷ ஸ்தானத்தில் வச்சு நம்ம செய்யலாம். ஆனால் ஆண்டவர் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் சிலுவையில் நம்ம அறையப்பட்டு நம்மளை மன்னிச்சு நம்முடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்தினது வந்து அவர் ஒருவர் மாத்திரம்தாங்கிறத நம்ம அறிக்கை செய்து எந்த இடத்துலையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு எதையுமே வந்து நம்ம முன்வைத்து எதை சொன்னாலும் அதை வந்து நம்ம ஏற்றுக்கிடவே கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் மரண பரியந்தம் நமக்காக ஜீவனை தந்து நம்மளை பரிசுத்தப்படுத்த, நம்முடைய கிருபை தந்து நம்மளை நடத்துறதுக்கு அவரோட கூட தான் இணங்கி இருக்கணும் இல்லையா. மற்ற உலக காரியங்களில் எதுலேயோ மற்ற எந்த காரியங்கள் யார் என்ன சொன்னாலும் சரி அந்த காரியங்களில் நம்ம இணங்கி போனோம்னா நம்முடைய வாழ்க்கை வந்து தாறுமாறாக போயிடும். அதனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான்
நம்மளை நடத்த முடியும். நம்மளை அவரோடு கூட இணங்கி இருக்கணும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அவர் எப்படி தாழ்த்தினாரோ அது போல் இருக்கணும். தாழ்மை உள்ளவர்களாக இருந்து அவர்கிட்ட இந்த கிருபையை பெற்றுக்கொள்ளணுங்கிறத நம்ம உறுதியாக இருந்து நம்ம ஜெயிப்போம். ஆண்டவரோட இணங்குங்க. ஆண்டவர் சொல்கிற காரியங்களில் நீங்கள் நம்ம நடக்கணும். அவர் தாழ்மை உள்ள கிருபை அளிச்சிருக்காங்க. அந்த தாழ்மை நமக்கு இருந்ததுனாக்கி அவர் மாற்ற தான் தாழ்மையை நம்ம கற்றுத்தர முடியும். அவர் தான் நம்ம முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டியிருக்கிறாரு. அதனால் அவருடைய கரத்தில் இன்றைக்கி இங்கே அர்ப்பணிங்க. நம்முடைய பிள்ளைகள்லாம் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை இந்த நாட்களில் செய்வார்னு சொல்லி நான் விசுவாசிக்கேன். நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிங்க. நீங்கள் ஆண்டவர் பவுல் சொன்ன காரியங்கள்லாம் நீங்கள் ஃபுல்லாக படித்து பாருங்கள். அந்த அதிகாரத்தை பீலமோன் ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னாக்கி பெரிய வசதி உள்ளவங்களாக இருந்தாலும் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். அந்த மாதிரி ஒரு ஒரு ஊழியக்காரனுக்கு எவ்வளோ மகிமையை ஆண்டவர் கொண்டு வருவார். அது மாதிரி நாம் ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சால் ஆண்டவர் நம்மளை கனப்படுத்துவார். அவரை கனப்படுத்தும் போது நம்மளை ஒன்றும் இறக்கவே மாட்டார். எவ்வளோ பெரிய சோதனைகள், எவ்வளோ பெரிய பிசாசு திட்டம் வச்சிருந்தாலும் எல்லா திட்டங்களையும் ஒன்றுமில்லாமல் செஞ்சு நம்மளை உயர்த்ததுக்கு அவரால் முடியும் அப்படிங்கிற விசுவாசத்தோடு இன்றைக்கி நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு தாழ்த்துங்க. தன்னை தாழ்த்துக்கிறவன் உயர்த்தப்படுவான். அவருக்கு எதிர்த்து நின்றோம்னாக்கி அவருக்கு கிருபை கிடைக்காது நமக்கு. அதனால் அவர்கிட்ட நம்ம தாழ்த்தணும்னாக்கி நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை நம்ம பார்க்க முடியும். அதை நீங்கள் செய்யுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நெருப்பாயிறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாயிறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும். முச்செடி நடுவே தோன்றி நீரே மோசே அழைத்து எகிப்து தேசத்துக்கு கூட்டிச் சென்றீரே. எகிப்து தேசத்துக்கு கூட்டிச் சென்றீரே. எங்களை நிரப்பி பயன்படுத்தும். எங்களை நிரப்பி பயன்படுத்தும். அக்கினி நெருப்பாயிறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும். எலியாவின் ஜெபத்துக்கு பதில் தந்தீரே. இறங்கி வந்தீர் அக்கினியாய். எலியாவின் ஜெபத்துக்கு பதில் தந்தீரே. இறங்கி வந்தீர் அக்கினியாய். இருந்த அனைத்தையும் சுட்டரித்தீரே. இருந்த அனைத்தையும் சுட்டரித்தீரே. எங்களின் குற்றங்களை எரித்துவிடும். எங்களின் குற்றங்களை எரித்துவிடும். அக்கினி நெருப்பாயிறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும். ஏசாயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். ஈசாயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே. யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே. எங்களை அனுப்பும் தேசத்துக்கு. எங்களை அனுப்பும் தேசத்துக்கு. அக்கினி நெருப்பாயிறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும்.
ஜெயிப்போம். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. நன்றி சுவாமி. எங்களோடு ஆவியானவர் பேசி வழிநடத்துகிற தெய்வக்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. உங்களிடத்திலிருந்து தாழ்மையை நாங்கள் கற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. எங்களோடு கூட இணைந்து வாழ எங்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். இந்த கிருபையை பெற்றுக்கொள்ள நாங்கள் தாழ்மையுள்ளவர்களாக இருக்க, உங்களோடு கூட இருக்கும் பொழுது, நீர் எங்களோடு கூட பேசும் பொழுது நாங்கள் அந்த தாழ்மையை கற்றுக்கொள்வோம் சுவாமி. அப்படிப்பட்ட தாழ்மையை எங்களுக்கு நீ தர வேண்டுமா செபிக்கிறோம் சுவாமி. சத்ரு எத்தனையோ திட்டங்கள் வைத்து எங்களுடைய வாழ்க்கையில நீர் வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேறத்தக்கதாக நாங்கள் ஆண்டவரை அர்ப்பணிக்க கிருபை செய்யுங்க. இன்றைக்கு பவுல் ஆண்டவரே ஒரு மனிதனை கொண்டு ஆண்டவரே எத்தனை ஆண்டவரை கடிதங்களை எழுதி தந்து ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே வாழ அந்த அடிமையை அப்படியே அடிமையா விட்டு விடாதபடி தன்னுடைய பிள்ளையா ஏற்றுக்கொண்டது போல எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அப்படி ஏற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க சுவாமி. அடிமையாய் வந்தாலும் எத்தனை மோசமான காரியங்களை செய்து வந்தாலும் இந்த பிள்ளைகளை எங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள அந்த பவுலை போல எங்களுக்கு நீ கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. மற்றவங்களிடத்துல நாங்கள் கொண்டு போய் விடும் பொழுதும் எங்களிடத்துல இருக்கும் பொழுதும் எங்களுடைய பிள்ளைகளாய் நாங்கள் பாவித்து அவர்களுக்காக பேசவும் அவர்களுக்காக நடக்கவும் அவர்களை சரி செய்யவும் எங்களுக்கு தந்திருக்கின்ற வாய்ப்புகளை நாங்கள் நிறைவேற்ற அன்றைய வாழ்க்கையில ஒவ்வொருவரும் கொடுத்திருக்கிற வேலைகளை செய்து முடிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உமக்கு பிரியமான காரியங்களை செய்வதை அந்த தாழ்மை இருந்தால் மாத்திரம்தான் செய்ய முடியும். அந்த இணக்கம் இருந்தால் தான் செய்ய முடியும். உங்களோடு கூட இணைந்து நாங்கள் வாழும் பொழுதுதான் தகப்பனே இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியும். அதனால உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தி உங்களுடைய ஆண்டவரே வாழ்க்கையை எல்லாவற்றையும் உங்களுடைய கருத்துல அர்ப்பணித்து நாங்கள் வாழ விசுவாசிக்க எங்களுக்கு அதிகமா இந்த கற்றுத்தரமா ஜெபிக்கிற சுவாமி. வாழ்க்கையில எல்லாவற்றிலும் தாழ்மையா இருக்கவும் உமக்கு அடிமை என்று அந்த மரியாள் உட்படுத்தது போல நாங்களும் சுவாமி உங்களுடைய அடிமை என்று நாங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது அந்த பாக்கியவதி என்ற அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டாங்களே அதுபோல எங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக பிள்ளைகளுக்கு நாங்கள் பாக்கியவதிகளாய் மாற எங்களுக்கு கிருபை செய்யணுமா ஜெபிக்கிற சுவாமி. விடுபட்ட ஆசீர்வாதத்தை நீ தந்து வளர்ந்த போர்க்காக நன்றி செலுத்துறோம். உம்முடைய தாழ்மையை எங்களுக்கு கற்றுத்தாங்க. உமக்கு இணங்கி உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நாங்கள் செயலாற்றி பிசாசை ஜெயிக்கவும் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தவும் எங்களுக்கு தந்து வழிநடத்த வேதாமத்தை தந்திருக்கக்கூடிய நன்றி செலுத்துறோம். வேதத்தின் ரகசியங்களை இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ளத்தக்கதாய் வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசி எங்களை நடச்செல்ல உங்களை கருத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி. நீங்க தாமே எங்களுக்கு பொருட்படுத்தி வழங்கமா ஜெபிக்கிறோம். என்ன தேவையோடு இருந்தாலும் தேவையை சந்திக்க தேவன் போதுமானவர் என்று உம்மிடத்திலே ஜெபிக்க அதிகமாக கற்றுக்கொண்டு வழங்கமா ஜெபிக்கிறோம். ஜெபித்து ஜெயமெடுக்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு ஆண்டவரே ஆலோசனை கர்த்தராக இருந்து எங்களை வழிநடத்துமா ஜெபிக்கிறோம். இந்த கிருபையினால் எங்களை மூடி மறைத்து பாதுகாத்து நாள் வரை நடத்தின தேவன் இன்னமும் எங்களுடைய பிள்ளைகளையும் இந்த கருத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி. எங்களுடைய தேவைகளையும் இந்த கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீங்க எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராக இருந்து எங்களை உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற எல்லா பிள்ளைகளாக எந்த இடத்துல வைக்க திட்டம் வைத்திருக்கீங்களோ அந்த இடத்துல நீங்கள் கொண்டு வந்து எங்களை ஆசிரியத்து வழிநடத்தி உங்களுடைய நாமத்தை உயர்த்த அநேக பிள்ளைகள் எழும்ப எங்களை பயன்படுத்தணுமா இந்த கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். நாட்டில் அப்படியே நடந்த போது தான் நன்றி செலுத்துகிறோம். அதிகமாக ஆண்டவரே இந்த நாட்களிலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அபிஷேகித்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். அபிஷேகம் இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது ஆண்டவரே. இந்த கிருபையை பெற்றுக்கொள்ள பிள்ளைகளாக ஒரு பிள்ளையும் மாற்றி வழிநடத்துமா ஜெபிக்கிறோம். என்ன வேதனை பாடுகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் நீர் அகற்றி ஆண்டவரே உடைய பிள்ளையை மாற்றி உடைய நாமத்தை உயர்த்தி வாழ எங்களுக்கு கற்றிருந்து அநேக பிள்ளைகளை எழுப்ப பயன்படுத்துவதனால இந்த நாள் மாற்றமும் தான் நன்றி செலுத்துறோம். ஜபத்துக்கெல்லாம் பதில் கொடுத்து வந்து வழி நடத்துகிற தயவுக்கா நன்றி. இன்னமும் நடத்தவும் தான் நன்றி செலுத்துறோம். நீர் நம்ம எல்லாவற்றையும் எல்லா தேவையை சந்தித்து எங்களை வழிநடத்துமா ஜெபிக்கிறோம். நாமத்தை மாத்திரம் உயர்த்த எங்களுக்கு கற்றிருந்து வழிநடத்துகிற தயவுக்கா நன்றி செலுத்துறோம். துதிகளை ஸ்தோத்திரிக்கிறோம். மறுபடியும் நம்ம சமூகத்தில் வருமுறை எங்களை காத்து வழிநடத்தமா ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம்.